பிதாவினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை போன்ற ஒரு நாளிலே ஒரு ஊரில் 2 நாள் பஜனை நடந்துச்சு. தம்பி இது எத்தனை நீ 2 சொல்ற? 2 நாள் பஜனை நடந்துச்சு. இந்த பஜனை கேட்கும்படியாக 75 வயது தாத்தாவோ 65 வயது பாட்டியோ பஜனை கேட்க வந்தாவோ. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. எனக்காய் உயிர் கொடுத்தவரே வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. எனக்காய் கொடுத்தவரே வானத்தின் அரசே. தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முற்றணி முகம் கர வெம்பயிரல்லவோ, முழு நெஞ்சம் விளை மற்ற உவனிடமல்லவோ. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் கொடுத்த வானத்தின் அரசே. எனக்காய் கொடுத்தவரே வானத்தின் அரசே. ஆவியை அருளோ, எனக்காய் கொடுத்தவரே ஆவியை அருளோ. சுவாமி ஆவியை அருளுமே சாமி. குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தந்தை மைந்தன் தூய ஆவியின் அன்பு எந்த நாளும் விளங்குக நம்பா. இயேசு
இயேசுவின் நாமமே இனிதான நாமம், இணையில்லா நாமமே அது இன்ப நாமம். இயேசுவின் நாமமே இனிதான நாமம், இணையில்லா நாமமே இன்ப நாமம். இயேசுவின் நாமமே இனிதான நாமம், இணையில்லா நாமமே இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்குவாம் பயமதை நீக்குவாம் பரம சந்தோஷமாம் பக்தருக்கு அளிக்குவாம். பாவத்தை போக்குவராம் பயமதை நீக்குவராம் பரம சந்தோஷமாம் பக்தருக்கு அளிப்பாராம். இயேசுவின் நாமமே இனிதான நாமம், இணையில்லா நாமமே இன்ப நாமம். இயேசுவின் நாமமே இனிதான நாமம், இணையில்லா நாமமே அதே இன்ப நாமம். சின்ன தீர்க்கதரிசிகளே ஐந்தாவது யாரு? யோனா. யோனா என்றால் புறா என்று அர்த்தமாம். இந்த யோனா 8வது நூற்றாண்டைச் சேர்ந்தவன். அமிதா எனும் தீர்க்கதரிசியின் குமாரன். சின்ன தீர்க்கதரிசிகளே ஐந்தாவதானவன். இவன் 2ஆம் இரவு நாட்களிலே தீர்க்கதரிசி உரைத்து வந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத நாட்கள். இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது பாருங்க. யோனாவே யோனாவே நீ எழுந்து நினிவேக்கு போ, நான் கூறும் வார்த்தைகளை அவ்விடத்தில் சொல்லிடப்பா. ஆசேரியா தேசத்தே தலைநகரமாம் நினிவே, கொள்ளையின் பட்டணமாம் நினிவே, மகநகரமாம் நினிவே. कृष्ण देख आरोगे
என்று நினைவேக்கு நான் கொடு வார்த்தைகளை சொல்லிடப்பா. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கும்படியாக. படைத்தான் படைத்தெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு, தன்னை வணங்கு. மனுவை படைத்தான் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு, தன்னை வணங்கு. மனுவை படைத்தான் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. ஒரு நாள் ஒரு பெரியவர் என்னை தேடி வந்தாப்ல. ஐயா வீடு பால் காய்க்கணுயா. சரி எத்தனை மணிக்கு? காலையில் 8 மணிக்கா? நான் எப்போவுமே கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுறேன். அப்படியே 8 மணிக்கு அப்படின்னு ஒன்று போனேன் பாருங்க. 7:45 போனேன். கதவை காட்டினேன். அவர் திறந்தாரு. ஐயா வாங்க என்னப்ல. அப்போ தான் ஒரு எல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. ஐயா கொஞ்சம் இருங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனார். தேங்காய், வாழைப்பழம், பத்தி எல்லாம் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து ஐயா பால் காய்க்கு ஜோமனுங்க. ஜோமனே ஆண்டவரே, இந்த பால் எவ்விதமா பொங்கி வெளியிடும், அதே போல அனைத்து ஆசீர்வாதம் பொங்கி வெளியிட்டும் அப்படி ஜோமனி முடிச்சு. ஏமா சோப்பு சுடித வாண்ட ஒரு கேள்வி கேட்க. பால் பொங்கி வெளியட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படி சொன்னாதான் நீ எனக்கு என்ன கொடுப்பா? பால் கொடுப்பா. இல்லைன்னா என்ன தருவா? பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. உண்மை தானமா? நீ எப்படி மாட்டியோ? பரவாயில்ல பாருங்க. ஜோமனி முடிச்ச உடனே ஐயா அப்படின்னா என்ன கொய்யா ஒண்ணு ஐயா காணிக்க வாங்கிடுங்க அப்படின்னா அப்படி பைபிளை திறந்து பாருங்க. காணிக்க வச்சான் பாருங்க. எவ்வளவு காணிக்க சொல்லுமா? நீயே சொல்ல. 10 ரூபா. வாழைப்பழம், தேங்காய், பத்தி பிரியாணி எல்லாம் செலவு பண்றான். கத்தருக்கு காணிக்க 10 ரூபா. இதை விட ஒரு அழகு என்னன்னா, நானும் உபதேசார வீடு சந்திக்க போனோம். உங்க உபதேசர் கிடையாது வேற. அப்படியே வீடு சந்திக்க போயிட்டு அப்படியே ஜோமிட்டு வாரோம். ஒரு பெரிய ஒரு ஜோமனி முடிச்ச உடனே ஐயா அப்படின்னாரு. என்ன அப்படின்னு? காணிக்க வாங்கிடுங்க. பைபிளை திறந்தேன். வச்சாரு பாரு. காணிக்க எவ்வளவு ரூபா? 5 ரூபா. நானும் ஒரு பெரிய சிலுவை போட்டு சரி போயிட்டு வாரு அப்படின்னு பாருங்க. அவரு ஒன்னு ஐயா அப்படின்னாரு. என்ன அந்த 5 ரூபாய்க்கு ரசீது எப்பயா கொடுப்பீங்க? நானே பருப்பும் சாம்பாரும் குழம்புதான். குழம்பு பல வகை உண்டு. குழம்பு பல வகை உண்டு. எல்லாமே குழம்பு வகைதான். மீன் குழம்பு பல வகை உண்டு. சாலையும் சீலாவும் உண்டு. எண்டையும் கெடுத்தையும் உண்டு. எல்லாமே மீன் குழம்புதான். கறிக்குழம்பு பல வகை உண்டு. மட்டனும் சிக்கனும் உண்டு. தக்காளு நெட்டக்காளு உண்டு.
நிறைய மீன். என்ன மீன்லாம்? சாலை, கெண்டை, கெளுத்தி, வாழை, ஊளி. சாம்பார் பல வகைகள், பருப்பு குழம்பு பல வகைகள், கறி குழம்பு எத்தனை வகைகள்? மட்டன், சிக்கன், கறி குழம்பு, மட்டன், சிக்கன், கட்டக்காடு, நெட்டக்காடு, எல்லாம் கறி குழம்பு தான். இப்போ தம்பிமாருக்கு ஒரு நல்ல கேள்வி. ஒரு தட்டு நிறைய சாப்பாடு எடுத்துட்டு எல்லா குழம்பையும் விரவி சாப்பிட்டா என்ன நடக்கும்? வயிற்ற கலக்குங்க. வயிற்ற கலக்காது, பிச்சுக்கிட்டே போயிடும். நானும் என் வீட்டாருவோ வாழிவள் தூங்கினாள், வாழ்க்கை கிடையாது. அம்மா என்று சும்மா சும்மா சுற்றி வந்து கொண்டா கொண்டா என்று அண்டாதல காத்துப்பாயான அறிவு வளராது, கரிதா வளரா. அயந்த நித்திரை பண்ணுவது என்ன? கப்பலில் அடி தொட்டு படுத்திருப்பது என்ன? அயந்த நித்திரை பண்ணுவது என்ன? எழுந்திரு முன்னேவனை நோக்கினே வேண்டுகொள், சாமி ஒரு வேளை நம்மை நினைத்தருள்வா. தூங்காதே தம்பி தூங்காதே, பேரே என்ற பட்டம் வாங்காதே. பள்ளியிலே தூங்கினவன் கல்வி இழந்தான், போர்பனையில் தூங்கினவன் வெற்றி இழந்தான். கடையிலே தூங்கினவன் முதல் இழந்தான், வாலிபத்தில் தூங்கினவன் வாழ்க்கை இழந்தான். யாரு யாரு தம்பி யாரு, எந்த ஊரு என்ன பேரு? யாரு யாரு தம்பி யாரு, எந்த ஊரு என்ன பேரு? யாரு? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? இவன் யாரு? யோனா. இவன் ஊர் என்ன? காத்தைப்பு. எந்த தேசா நம்ம தேசா, நம்ம தேசா எந்த தேசா? எந்த தேசா நம்ம தேசா, நம்ம தேசா எந்த தேசா?
பச்சை சுடிதரக்கா நம்ம தேசம் என்ன தேசம் நீங்க தான் சொல்ல போறீங்க அக்கா அக்கா. நம்ம தேசம் என்ன தேசம்? இந்தியாவா? இவன் தேசம் என்ன தேசம்? சமாரியா தேசம். எந்த ஜாதே நம்ம ஜாதே நம்ம ஜாதே என்ன ஜாதே. எந்த ஜாதே நம்ம ஜாதே நம்ம ஜாதே எந்த ஜாதே. நான் ஒரு ஊர்ல இருக்கும்போது ஒரு வீட்டில் குடும்பமா வட்டி கொடுப்பாங்க. என்னம்மா குடும்பமா? தாயும் வட்டி கொடுப்பான், தகப்பனும் வட்டி கொடுப்பான், 2 பையங்களும் வட்டி கொடுப்பான். அவசரத்துக்கு 100 ரூபா கேட்டால் கிடைக்காது, 1000 ரூபா கேட்டால் உடனே 900 ரூபா கொடுப்பான். வட்டியோடவே குடும்பத்தில் பிரச்சனை. கணவன் மண்ணெண்ணெய் எடுத்தான், மனைவி மேல ஊத்துனான், தீய கொளுத்தினான். அவ கமகமனு எரிஞ்சான், புருஷன் அன்பா கைட்டி பிடிச்சுக்கிட்டான். இவன் உதறி உதறி பார்க்கா, அவன் விட்ட பாடல, அவ எரிஞ்சு சாம்பலா கிடக்கா. இவன் அற உயிரும் குறை உயிரமா கிடக்கா. பிள்ளைகள் 2 பேரும் வந்தான். அடப்பாவி அம்மாவை எரிச்சு கொண்டுட்டே சொல்லி அவன் கழுத்துல மிதிச்சான். அப்பனும் செத்தான். வட்டி வாங்காதே வட்டி குட்டி போடுவே. வட்டி வட்டி வாங்காத தக்க தக்க முழிக்காத.
வாசம் எது 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 உண்ணாமல் இருப்பதா அது 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 வழக்குக்கும் வாதிக்கும் உபவாசம் இருப்பது கத்தருக்கு தெரியமல்லவே கொடுப்பதோ துண்டவரை சேர்த்துக் கொள்வதோ வத்தேரம் இல்லாதவனுக்கு வத்தேரா கொடுப்பது மாற்றமானவனுக்கு ஒழிக்காமல் இருப்பது உண்மையான உபவாசம் உபவாசம் உபவாசமே. இந்த நினைவே பட்டணம் எப்படி பட்டணமா? அசிரியா தேசத்தின் தலைநகரமாம் நினிவே. இந்த பட்டணத்தில் எத்தனை ஜனங்கள் இருந்தாங்க? 1,20,000 ஜனங்கள் இருந்தாங்க. எப்படிப்பட்ட ஜனங்கள்? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள். தம்பி உனக்கு வலதுகைது, உனக்கு வலதுகைது, அது இடதுகைது ஊமையாடே சொல்லு. வலதுகையில் என்ன செய்யறான்? இடதுகையில நீ அமைதி ஆயிட்டான். இதை மாதிரி ஒரு வேளை கேட்டேன். வலதுகை சாப்பிட்றக்கை இடதுகை பீச்சாங்க எப்படி? நான் உண்மைதான். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் 1,20,000 பேர் இந்த பட்டணத்தில் இருந்தாங்க. இந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் ஆண்டவரை அறியாதபடி நினைச்சதாக பாவம் செய்து கொண்டிருந்தாங்க. என்ன பாவம் செய்தாக? நாகம் 1:14 வாசிங்க. பாடல் பாடணுமா? யாவருக்கு தெரிந்த பாடல். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் உங்க கிருபைதான். நன்றி நன்றி நன்றி. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி, குமாரனாகிய இயேசுவுக்கு நன்றி, பரிசுத்தாவிக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. பிதாவாகிய தேவனுக்கு நன்றி, குமாரனாகிய இயேசுவுக்கு நன்றி, பரிசுத்தாவிக்கு நன்றி. குருவுக்கு நன்றி, சாமை ஊழியருக்கும் நன்றி, செயலாளர் அவருக்கு நன்றி, பொருளாளர் அவருக்கு நன்றி. அரட்டைக்கு கொரட்டைக்கு நன்றி, கொரட்டைக்கு அரட்டைக்கு நன்றி, கொரட்டை பற்றி தூங்கினவங்களுக்கு நன்றி, அரட்டை அடித்து நேரத்தை பார்க்கணவங்களுக்கு நன்றி. கதை கேட்ட உங்களுக்கு நன்றி, செய்தி கேட்ட உங்களுக்கு நன்றி, பாதை கேட்ட உங்களுக்கு நன்றி, மறந்து
கர்த்தரின் கிருபை நம்முடன் இருப்பதாக. பராமரிப்பு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசுத்தி காத்தாதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசம் கருவேற்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதானம் நீடித்து சுகவாழ்வை கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரசுநாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் சென்று வாருங்க.